ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு விசித்ரா வந்துட்டு வெளில போயிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸைட்டிங்காகவே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம மாயா போவாங்க, நம்ம மாயா போகணுங்கிற ஒரு எய்மில் இருந்தோம். ஆனால் நம்ம விசித்ரா போயிட்டாங்க. அந்த கன்ஃபார்ம் லீக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கன்ஃபார்ம் லீக்னா நம்ம விசித்ரா வந்துட்டு வெளில போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம விசித்ரா மேம். அண்ட் அது ரொம்ப முக்கியம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குடா ஏதோ என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்க. நான் பேசுறது கேட்குதா, காத்தடிக்குது அதனால கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்த காமெடி மாதிரி வெளில காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இதில் ட்விஸ்ட்டுனா யாரை தூக்குறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம ரெட் கார்டு கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் யாருக்கு ரெட் கார்டுனா நம்ம பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்குனதை எல்லாருமே தூக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 பேர் தான் பாக்கியிருக்காங்க. யார் யாருன்னா மணி அண்ட் மாயா அண்ட் நம்ம விஷ்ணு. அவர் தான் இருக்காரு. எப்படியும் அவர் டிக்கெட் ஃபினாலில் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அவர்கிட்ட இருக்குது வாங்கிடலாம் பேசாமல். ஏன்னா மாயாட்ட டேரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாம். டிக்கெட் ஃபினாலில் அவர்கிட்ட இருந்து இது வேஸ்ட்டு தான், தேவையில்லை அதுக்கு. ஏன்னா அவர் எப்படியா இருந்தால் வெளில வந்துடுவாப்புல. ஏன்னா அவர் ரெட் கார்டு தூக்கியிருக்காப்புல, அதனால் வெளில வந்துடுவாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம விசித்திர மேம் இதில் எதனால் மாட்டினாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் வெளில வந்துடுமா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வெளில வந்துட்டாங்க சொல்லப்போனால். என்னன்னா அவங்கள நீ வெளியில் வந்துடாதம்மா, நீ வந்துடாதன்னாங்க. இவங்க ஒரே இடம் வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம தினேஷ் ப்ரோ வச்சுட்டு அவங்க ஒய்ஃபை வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டு அது மாதிரி எல்லாமே ஒரு சண்டை அந்த மாதிரி நடக்கும். அதில் வந்துட்டு நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு நம்ம தினேஷ் ஒய்ஃபை வந்துட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடாத, இவங்க கூட வாழாத, இவங்க கூட வாழ்றதுல ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படி ஒன்றை மட்டும் வாழ்றது கஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட வாழ்றது கஷ்டம் இல்லையா, அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமா, இவங்க கூட தான் ஏன் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்துட்டு நம்ம மாயா போகிறது எல்லாமே எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெட் கார்டு தூக்குனது அவங்க தான். அதனால் அவங்க ரொம்ப போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்னடா கமல் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. கமல்னால தான் அவன் உள்ள இந்த சேனல் மட்டும் எதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்போ எதுக்குடா நீங்கள் கேம் வைக்கணும், அப்போ எதுக்கு இந்த ஷோ நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது. இந்த ஷோ நடத்தாமல் அதுக்கு பேசாமல் நீ மாயாட்ட தூக்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்போ. அப்புறம் நீ வச்சுக்கிட்டல. இப்போ அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லப்போனால். ஏன்னா அர்ச்சனா டைட்டில் வினர்ன்ட்டு. ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு ஒயில்ட் கார்டில் வந்துருக்காரு. அது டைட்டில் வினர் சொன்னோம்னா அப்போயாச்சும் கருணை காட்டுவாங்க மாயா பக்கத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம பிட்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம தலைவன்ஸ் அண்டு தலைவிஸ். தலைவனா நம்ம கமல் சார், தலைவனா நம்ம மாயா. ஏன்னா இப்போ இனிமேல் தான் வச்சுதான் இல்லையே, இனிமேல் தலைவியே கிடையாது, இவங்க தான் இனிமேல் தலைவி. நான் 2 பேர் லேடிஸ் அண்டு டைட்டில் வினர் அர்ச்சனா அண்டு மாயா. நோ டைட்டில் வினர். அவளை மட்டும் நான் ஏற்றுக்கேன். என்ன கேம் விளாட்றா, என்ன எல்லாத்தையும் கலகலன்னு சிரிக்க வைக்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்டு அது நல்லா பண்ணுறாங்க சொல்லப்போனால். ஆனால் என்ன கேட்கணும்னா நம்ம மாயா வச்சு ஒன்று கேட்கணும். நம்ம கமல் சார், நீ நல்லா பண்ணுறியோ இல்லையோ, கமல் சார் நல்லா பண்ணுறாரு. சொம்பு தூக்கி கமல் சார்னு தான் சொன்னோம். ஏன்னா மாயாவுக்கு ஏன் மாயாவுக்கிட்ட என்ன தான் இருக்குதுன்னு தெரில. நம்ம ஆளுங்க வெளியிலேயே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ மேட்ரு நடந்தாலும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலேயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தான் அப்புறம் நடத்திக்கிட்டு பொட்டிக்கிட்டு போக வேண்டியதானே. விசித்திரா போச்சுல, வாய் பேசிச்சில்ல விசித்திரா போச்சுல, அது மாதிரி போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் அவன் கையில், கமல் கை. அவன் கமல் வந்துட்டு இப்போ மாயாவை என்ன அசால்ட்டாக இப்போ தலைவர் தூக்கி விட்டுருப்பா. ஏன்னா ஃபைனலுக்கு அவரும் ஒரு மேட்ரு சொல்லிச்சு பாருங்க லைவ்ல இன்னைக்கு எபிசோட். தரமான எபிசோட். நான் வந்துடுவேன் சார் ஃபைனலுக்கு, நான் கன்ஃபார்ம். நான் ஏற்றி விட்றேன், நீ ஏன் பயப்படுற, அப்படி நான் ஏற்றி விட்றேன் அப்படின்னு கமல் சார் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஏற்றி விட்றேன், நீ ஏன் பயப்படுற, நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் உன்னை டைட்டில் வின்னர் ஆக்குறேன், ஃபைனலுக்கே கொண்டு போகிறேன், அப்புறம் யார் பார்ப்பாங்க, உனக்கு ஓட்டே இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட இல்லைன்னா கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது.